இன்றைக்கி நான் வந்து நலங்கு மாவு சோப் தான் பண்ண போகிறேன். இது வந்து கோல்டு ப்ரெஸ்ஸர் சோப்னால நம்ம தான் சோப்பை வந்து க்ரியேட்டே பண்ண போகிறோம். இந்த சோப் செய்ய நான் கோகோனட் ஆயில் கோல்டு ப்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதில் நலங்கு மாவு பவுடரை போட்டு நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பொறுத்தவரை ஆல்ரெடி பேஸ் கடைகளில் விற்பாங்க. அதை வாங்கி நமக்கு தேவையான பவுடர், ஃப்ளேவர், எசென்ஷியல் ஆயில் போட்டு சோப் வீட்டில் மேக் பண்ணிப்போம். ஆனால் இந்த மெத்தட் டோட்டலாக வேறு. இதான் வந்து நேச்சுரல் சோப். ஏன் நேச்சுரல் சோப் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ காஸ்டிக் சோடா லையை மெஷர் பண்ணிகிட்டே இருக்கேன். இது கூட வாட்டர் ஆட் பண்ணால் பயங்கரமாக ஹீட் ஃபார்ம் ஆகும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா டிரான்ஸ்பரண்ட் கலரில் வரும். அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம ஓரமாக வந்து வச்சிடணும். மில்டன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்காது. அது ஆல்ரெடி சப்பானிஃபிகேஷன் ஆகி பேஸாகவே கடைகளில் விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து தான் நம்ம சோப் செஞ்சுப்போம் இன்ஸ்டண்ட்டாக. நம்ம இப்போ இன்ஃப்யூஸ் பண்ண கோகோனட் வித் நலங்கு மாவு ஆயிலை போட்டுக்கலாம். இந்த சோப் செய்கிறதுக்கு 5 டைப் ஆஃப் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில், போமேஸ், பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஷியா பட்டர். பாம் ஆயில் வந்து நான் ரேஷன் கடையில் தரது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சோப் பொறுத்தவரை எதையும் நம்ம ஈட் பண்ண போகிறது இல்லை. ஷியா பட்டர் மட்டும் மெல்ட் பண்ணிக்கணும். நான் ஆலிவ் ஆயில், போமேஸை மெஷர் பண்ணி ஊற்றிக்க போகிறேன். கேஸ்டர் ஆயிலும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். நம்ம இதில் எந்த விதமான கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த நலங்கு மாவோட கலர் தான் இது. தேவையான அளவு ஷியா பட்டர் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வந்தக்கப்புறம் நான் இந்த ஆயில்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த நலங்கு மாவு சோப்பை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாடியில் ஸ்வெட் ஆகி அதனால வர துர்நாற்றம் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். ஆக்னி, அன்வான்ட் பாடி ஹேர் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது நான் ஆல்ரெடி 4 டைப்ஸ் ஆஃப் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஃபைனலாக மெல்ட் பண்ண ஷியா பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த ஸ்பேட்சில் வச்சு ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம இந்த சோப்பில் நலங்கு மாவை 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபியூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கோகோனட் ஆயிலில் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து இந்த 5 டைப்ஸ் ஆஃப் மிக்சிங் ஆயிலில் அகைன் நான் வந்து நலங்கு மாவு பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம இந்த சோப்பை நம்ம பேஜில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இது கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் பண்ணுறனால நம்ம இந்த சோப்பை 40 days க்யூரிங் ஆனதுக்கப்புறம் தான் சேல்ஸ் பண்ணுறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹை இந்த வுட் மோல்டில் தான் நம்ம சோப்பை போர் பண்ண போகிறோம். இது வந்து 1.5 kg வந்து பிடிக்கும். க்யூர் ஆனதுக்கப்புறம் நமக்கு 1200 கிராம் அப்படி தான் கிடைக்கும். இது வந்து 100 கிராம் சோப் மோட் இதுலேயும் வந்து போட்டுக்கலாம். நம்மளோட லை வந்து ரூம் டெம்பரேச்சர் ஆயிடுச்சு. இப்போ அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு ஃபில்டர் பண்ணுறோன்னா, காஸ்டிக் சோடா ஏதாவது கரையாமல் இருந்தால் அந்த ஃபில்டரில் வந்துடும். அதனால தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். வந்து 2 வாட்டி ஃபில்டர் பண்ணி ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா. இதில் வந்து நான் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம இந்த ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஆயில்ஸு, லை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறம் தான் நம்ம மோல்டில் வந்து போர் பண்ணணும். இப்போது நான் பீட்டர் வச்சு அகைன் பீட் பண்ணிக்க போகிறேன் நல்லா. நான் 1 month முன்னாடி ஒரு அட்வைன் சோப் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ இந்த அளவுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் வந்து போடுவேன். இனிமேல் என்கிட்டேருந்து கண்டிப்பாக ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போது நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறம் மோல்டில் போர் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத இந்த 100 கிராம் மோல்ட்லேயும் போர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு மோல்டில் வந்து போர் பண்ணிக்கலாம். மீதி இருக்க பேட்டரை வந்து நான் வந்து இந்த 100 கிராம் மோல்ட்லேயும் வந்து போர் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நான் எந்த விதமான கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. நேச்சுரல் கலர்ஸ் தான். அதே மாதிரி இதில் எந்த விதமான ஃப்ரேக்ரன்ஸும் ஆட் பண்ணலை. எசென்ஷியல் ஆயில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் எல்லாமே சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஹெல்த்தி அண்ட் நேச்சுரல் சோப்பாக நமக்கு வரும். அதனால தான் நம்ம இந்த சோப்பை 40 daysக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறோம். சோப்பை கட் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட கலரை வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.